Hi, hello, vanakkam and welcome back to Tamil Beauty Talk. Friends, இந்த வீடியோல hair straightening video most requested video. So ரொம்ப நாளா நானும் straightening video போடணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். So இந்த டைம் தான் நான் வந்து straightener எல்லாமே வாங்குனேன். So அதுக்கான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கி தான் நம்ம பண்ணணும் இல்லையா ப்ராப்பரா. அதனால தான் இவ்ளோ டிலே ஆயிடுச்சு. ஸ்ட்ரைட்னிங் பண்ணும்போது நம்ம என்னென்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணணும், அதே மாதிரி ஹேர் வாஷ் ஸ்ட்ரைட்னிங் பண்ணுறதுக்கு பிஃபோர் வந்து எப்படி நம்ம ஹேர் வாஷ் பண்ணணும், ஸ்ட்ரைட்னிங் பண்ணுறப்ப என்னென்ன ப்ராடக்ட் மஸ்ட், இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுட்டு தான் கண்டிப்பாக ஸ்ட்ரைட்னிங் பண்ணணும். நான் சொல்கிற மாதிரி மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ணி நீங்கள் ஸ்ட்ரைட்னிங் பண்ணிங்கன்னா இந்த ஸ்ட்ரைட்னிங் வந்து 1 வீக் வரைக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக அப்படியே இருக்கும். அதே மாதிரி ஹேர் ஃபால் வந்து கண்டிப்பாக இருக்காது. இன்கேஸ் வந்து நீங்கள் ஹேரை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஹேர் ஃபால் ஆகும். இப்போ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் நல்லா வந்து ஹேரை மெயின்டைன் பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஹேர் ஃபால் ஆகாது. நீங்கள் வந்து வீக்லி ஒன்ஸ் கூட இந்த ஸ்ட்ரைட்னர் யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நான் ஆல்ரெடி ஸ்ட்ரைட்னர் யூஸ் பண்ணியிருக்கேன், நான் கண்டினியூவாக யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன், இருந்தும் எனக்கு ஹேர் ஃபால் ஆகிட்டே தான் இருக்குது அப்படிங்கிறவங்க தாராளமாக உங்களுக்கு வந்து இந்த ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணி நீங்கள் அகைன் வந்து ஸ்ட்ரைட்னிங் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஹேர் ஃபால் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்காது. என்னோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் என்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் பார்த்துடலாம். ஸ்டார்டிங்கில் நம்ம வந்து ஸ்ட்ரைட்னிங் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி ஹேர் வாஷ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக வந்து நீங்கள் ரெகுலராக என்ன கண்டிஷனர் யூஸ் பண்ணுவீங்களோ, எந்த ஷாம்பு யூஸ் பண்ணுவீங்களோ, எந்த கண்டிஷனர் யூஸ் பண்ணுவீங்களோ அதையே வந்து நீங்கள் இந்த மாதிரி ஸ்ட்ரைட்னிங் பண்ணும்போது யூஸ் பண்ணுங்கள். பிகாஸ் வந்து அந்த டைமில் மட்டும் நீங்கள் மாற்றினீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஸ்ட்ரைட்னர் யூஸ் பண்ணும்போது எக்ஸ்ட்ராவாக வந்து ஹேர் ஃபால் ஆக தான் செய்யும். அதனால் ரெகுலராக என்ன வந்து கண்டிஷனர் அண்ட் ஷாம்பு யூஸ் பண்ணுவீங்களோ அதையே வந்து அந்த டைமும் யூஸ் பண்ணுங்கள். ஆனால் எப்படி யூஸ் பண்ணணும்னு கேட்டால், எவ்வளோ வந்து கண்டிஷ்னர் வந்து நார்மலாக எடுத்து யூஸ் பண்ணுவீங்களோ அதை விட ஒரு 3 டைம்ஸ் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் கண்டிஷ்னர் நிறைய எடுத்து நல்லா ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு ஹேர் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணி, எப்போதும் போல் டக்கு டக்குன்னு அப்ளை பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிட்டு வரக்கூடாது. நல்லா ஹேர் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் விட்டுருங்க. 10 to 15 மினிட்ஸ் உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் விட்டுருங்க. விட்டுட்டு அதுக்கப்புறமா நல்லா ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணிவிடுங்க. இன்கேஸ் உங்களுக்கு டைம் இருக்குது, நல்லா வந்து நான் டைம் எடுத்து என் ஹேர் வந்து ஃபாலோ ஆகக்கூடாது, அதுக்கு வந்து நல்லா மெயின்டைன் பண்ணி நான் பண்ணுறேன் அப்படின்னா, உங்களுக்கு டைம் இருக்குன்னா செகண்ட் டைம் வந்து அடுத்து நீங்கள் நல்லா ட்ரை பண்ணதுக்கப்புறம் ஒன்ஸ் வந்து நல்லா வந்து திரும்பியும் அதே மாதிரி கண்டிஷனர் அப்ளை பண்ணி திரும்பியும் ஒரு 10 to 15 மினிட்ஸ் வச்சுருந்து அதுக்கப்புறமா நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணிடலாம். நான் வந்து 2 டைம்ஸ் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு டைம் இருந்தால் நீங்களும் 2 டைம்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நல்லா ட்ரை பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் எந்த ஹேர் மாஸ்க் யூஸ் பண்ணுறீங்களோ, இன்கேஸ் நீங்கள் ஹேர் மாஸ்க் யூஸ் பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா, நான் யூஸ் பண்ணுறது ஹிமாலயாவோட ஹேர் மாஸ்க் யூஸ் பண்ணுறேன். சூப்பராக இருக்குது. இப்போ ரீசெண்டாக ஒரு 2 மாதமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப அஃபோர்டபுள் ரேஞ்சிலும் இருக்கும். இன்கேஸ் நல்லா வந்து இன்னும் நல்லா காஸ்ட்லியாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னா பயோடெக் மமாயர்த்தோட ஹேர் மாஸ்க்கு கூட சூப்பராக இருக்குது. நான் வாங்கி வச்சுருக்கேன். இன்னும் நான் ட்ரை பண்ணதுக்கப்புறமா நான் உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்னு. அண்ட் வந்து நல்ல ஹேர் மாஸ்க் வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ½ அன் ஹவர் அப்படியே விட்டுருங்க. நல்லா ஒரு லேயராக எடுத்து நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ½ அன் ஹவர் விட்டுட்டு அதுக்கப்புறமா ஹேரை மட்டும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அகைன் வந்து ட்ரை பண்ணிடுங்க. ட்ரை மீன்ஸ் ட்ரையர் போடாமல் நார்மலாக நீங்கள் ட்ரை பண்ணிடுங்க. எப்போதும் எப்படி ட்ரை ஆகணும் அந்த அளவுக்கு டைம் கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா ட்ரையரும் போட்டு ஸ்ட்ரைட்னிங்கும் நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஹேர் ஃபால் ஆகும். இன்கேஸ் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்கன்னா, நீங்கள் ட்ரையர்லாம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன், ஸ்ட்ரைட்னிங்லாம் நான் ஆல்ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்னு நீங்கள் தாராளமாக ட்ரையர் போட்டு நீங்கள் வந்து ட்ரை பண்ணிடலாம். ஸோ இந்த 2 ஸ்டெப்பே முடிச்சுட்டு அடுத்து நம்ம ஸ்ட்ரைட்னிங் பண்ண போகலாம். ஆல்ரெடி இந்த 2 ஸ்டெப் முடிச்சுட்டு ஹேரை வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது. நீங்கள் ஹேர் மாஸ்க் போட்டுட்டாலே அதுக்கப்புறம் ஹேர் வந்து செம்ம சாஃப்ட் ஆகிடும். ஸோ அடுத்து வந்து ஸ்ட்ரைட்னிங் பண்ணால் என்னென்ன தேவை அப்படிங்கிறது நான் பார்த்துடலாம். ஃபஸ்ட் நான் யூஸ் பண்ணது என்ன அப்படின்னு கேட்டால், நான் வந்து எப்போதுமே டெய்லி ரெகுலர் வியருக்கு வந்து டெய்லி ஷைனோட ஷாம்பூ அண்ட் கண்டிஷனர் டவ்வோடது தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதே தான் இப்போவும் யூஸ் பண்ணி 2 டைம்ஸ் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நான் வந்து ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணேன். அண்டு நான் யூஸ் பண்ணது வந்து ஹிமாலயாவோட ஹேர் மாஸ்க்கு. உண்மையாக இது ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து என்ன பண்ணேன், ட்ரை பண்ணதுக்கப்புறமா நான் வந்து சும்மா வந்து எப்போதும் ஜெல் அப்ளை பண்ணுவோம்ல அந்த மாதிரி யூஸ் பண்ணி பார்த்தேன். அது எனக்கு பிடிக்கவே இல்லை. ஹேர் வாஷ்க்கு முன்னாடி ட்ரை பண்ணேன். அதுவும் முதல் நாள் வந்து ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு மறுநாள் வந்து ஹேர் மாஸ்க் போட்டு நான் வந்து எம்டியாக வாஷ் பண்ணிடுவேன், ஷாம்பு எதுவுமே போடாமல். அப்படி நான் பண்ணும்போது சூப்பராக இருந்துச்சு. ஹேர் வந்து செம்ம சாஃப்டாக, முன்னை விட ரொம்ப சாஃப்டாக இருந்தது. அது மாதிரி நம்மளுக்கு எந்த ஹேர் ஸ்டைல் போட்டாலும் நல்லா நிற்கிற மாதிரி சூப்பராக இருக்குது. ஸோ இதையே யூஸ் பண்ணி ஸ்ட்ரைட்னிங் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணி பார்த்தேன். உண்மையாக செம்ம பர்ஃபெக்டாக இருந்துச்சு. எனக்கு ஹேர் ஃபாலே ஆகலை. நெக்ஸ்ட் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக என்ன தேவைப்படும் அப்படின்னு கேட்டால், ஒரு ஹீட் ப்ரொடெக்டர் கண்டிப்பாக நம்மளுக்கு தேவை. ஸோ வந்து நான் யூஸ் பண்ணுறது லோரியலோட ஸ்டுடியோ ப்ரோ.
இது வந்து கண்டிப்பாக கொஞ்சம் காஸ்ட்லி தான். இதோட ரேட் கேட்டிங்கன்னா 1295. நான் ஆஃபரில் வாங்கினேன் அமேசானில். அண்ட் இது ஏன் நான் வந்து இவ்வளோ காஸ்ட்லியாக வாங்கினேன்னா, உண்மையாக வந்து ஹேர் ஃபால் ஆகக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா மேக்ஸிமம் இது தான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். பிகாஸ் வந்து விலை கம்மியாக 100 ரூபீஸ்லேருந்தே நம்மளுக்கு வந்து ஹீட் ப்ரொடெக்டர் இருக்குது. பட் வந்து அதெல்லாம் வந்து உண்மையாகவே ஹீட் ப்ரொடெக்ட் பண்ணுமாங்கிறதுலாம் கண்டிப்பாக தெரியாது. 2-3 பிராண்ட் மட்டும்தான் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். அதில் நிறையா பேர் வந்து ஸ்ட்ரைட்னிங்காக எல்லா பார்லர்லையுமே யூஸ் பண்ணுறது லோரியலோட பிராண்ட் தான். ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நிறைய பேர் வந்து நல்லா இருக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணி தான் எல்லாருமே வந்து ஸ்ட்ரைட்னிங் பண்ணுறாங்க. ஸோ இது கண்டிப்பாக நல்லா இருக்கும். அந்த மாதிரி கமெண்ட்டும் நல்லா இருந்தது. எல்லாத்துட்டையும் கேட்டேன் ஸ்ட்ரைட்னிங் பண்ணும்போது என்ன யூஸ் பண்ணீங்க அப்படின்னு. ஸோ அவங்க நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணது எனக்கு இது தான். ஸோ அதுக்கப்புறம் தான் நல்லா அலசி ஆராய்ஞ்சு இதை வாங்கினேன். இது வந்து ஒரு கோம் தேவை அண்ட் வந்து கேட்ச் கிளிப்ஸ் வேணும். நான் வந்து கலராக எடுத்திருக்கேன். என்கிட்ட இதான் இருக்குது, அதனால் கலராக எடுத்திருக்கேன். அண்ட் நான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிற ஸ்ட்ரைட்னர் வந்து ஃபிலிப்ஸோட கெராட்டின் ஸ்ட்ரைட்னர். இதோட லிங்க் கீழே கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் மற்றதை விட கம்பேர் பண்ணும்போது இது ஓகே தான். ஸோ அதனால் இது வாங்கியிருக்கேன். இது வந்து கெராட்டின் ஸ்மூத். இதுக்கு வந்து ஹீட் ப்ரொடெக்டர் தேவையில்லை அப்படின்லாம் சொன்னாங்கன்னா கண்டிப்பாக நம்பாதீங்க. எவ்வளோ பெரிய காஸ்ட்லியாக வாங்கினாலும் கண்டிப்பாக நம்மளோட ஹேர் முக்கியம். ஸோ வந்து ஹீட் ப்ரொடெக்டர் ஸ்ப்ரே கண்டிப்பாக நம்மளுக்கு தேவை. ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நான் இன்றைக்கி வந்து ஸ்ட்ரைட்னிங் பண்ண போகிறேன். இது வந்து நிறைய டைம் வந்து அமேசானில் வந்து நம்மளுக்கு ஆஃபரில் தான் வரும். ஸோ வந்து நீங்கள் ஃபிலிப்ஸ் வாங்குறதா இருந்தால் தாராளமாக அமேசானில் ஆஃபரில் இருக்கும்போதே வாங்கிக்கலாம். வேறு என்ன ஸ்ட்ரைட்னர் நல்லா இருக்கும்னு கண்டிப்பாக எனக்கு தெரியல. நான் யூஸ் பண்ணதே கிடையாது. நான் வேணால் யூஸ் பண்ணி பார்த்துட்டு நான் வந்து சொல்கிறேன் உங்களுக்கு. இது வந்து நல்ல க்ளோஸில் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பட்டன் இருக்கும். இதை நீங்கள் வந்து இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஓப்பனில் ஆகிடும். இதை க்ளோஸ் பண்ணி இப்படி பண்ணிடணும், டைட் ஆகிடும். ஃபர்ஸ்ட் நல்லா சிக்கு எடுத்துக்கோங்க. சிக்கு இருக்கக்கூடாது. எடுத்துகிட்டு கேட்ச் கிளிப் போட்டுக்கோங்க. ஹேர் பாருங்கள் எவ்வளோ ஷைனிங்காக இருக்குது. நான் வந்து போட்டது வந்து ஹேர் மாஸ்க்கு மட்டும்தான். ஹிமாலயோட ஹேர் மாஸ்க் மட்டும்தான் போட்டேன். செம்ம ஷைனிங்காக சூப்பராக இருக்குது. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நான் ஹிமாலயாவோட இது எடுத்துக்கிறேன், மாஸ்க் எடுத்துக்கிறேன். இவ்வளோ அமௌண்ட் எடுத்துக்கிறேன். ஹேருக்கு தேவையான அளவு நான் எடுத்துக்கிறேன். எவ்வளோ தூரம் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரம் நல்லது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் ஸ்ப்ரே அடிக்க போகிறேன். ஹீட் ஸ்ப்ரே. நீங்கள் என்ன தான் வந்து அலிவேரா ஜெல், ஹிமாலயா ஹெர்பல் ப்ராடக்ட் எவ்வளோ தான் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பண்ணாலுமே இது கண்டிப்பாக, ஏன்னா அதெல்லாம் வந்து ஹீட் ப்ரொடெக்ட் பண்ணுமா நம்மளுக்கு தெரியாது. ஸோ ஹேர் ஃபால் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம நிறைய பண்ணுறோம். ஸ்விட்ச் போட்டோன்னே இங்கே வந்து இதில் மீடியம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சென்டரில் வச்சா மீடியம் ஹீட் அண்ட் வந்து ஃபுல்லாக வச்சா ஃபுல் ஹீட். நான் ஃபுல் ஹீட்லேயே வச்சுக்கிறேன். இப்போ சீப்பை இங்கே வச்சுக்கோங்க ஃப்ரண்ட்டில். அதுக்கப்புறமா இந்த அளவுக்கு ஸ்ட்ரைட்டாக வரணும். அதுக்கு வந்து ஒரு 2 டைம்ஸ் நீங்கள் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம வந்து மாஸ்க் போட்டிருக்கோம் இல்லையா. ஸோ வந்து டக்குன்னு ஸ்ட்ரைட் ஆகாது. ட்ரை ஹேரில் தான் டக்குன்னு ஸ்ட்ரைட் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் வந்து ஒரு 2 டைம்ஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரைட் ஆகிடும். பாருங்கள் செம்ம ஸ்ட்ரைட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம அடுத்தடுத்து ஒரு பாட்டாக எடுத்து நம்ம பண்ணிக்கலாம்.
ஹேர் பாருங்கள் எவ்வளோ ஷைனிங்காக இருக்குன்னு. இதுக்கு ரீசன் வந்து இந்த கரோட்டினோட இது கிடையாது. இது எல்லா ஸ்ட்ரைட்னரும் ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் வந்து நம்ம அந்த அளவுக்கு கண்டிஷ்னர் போட்டு அப்புறம் வந்து ஹேர் மாஸ்க் போட்டு அவ்வளோ பார்த்துருக்கோம். அதனால தான் நம்மளுக்கு இவ்வளோ ஸ்ட்ரைட்னிங்காக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் தமிழ் பியூட்டி டாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் என்னோட வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணவே மாட்டீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாடா, பை பை, தேங்க்யூ.